கரை கரை நல்லது, கரை நல்லது, சூப்பரான படம். இந்த வருஷத்திலே த பெஸ்ட் மூவினா இந்த கரை தான். தனுஷ்க்கு வாழ்த்துக்கள். தனுஷ் சார் வந்து ஆஸ்கார் அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஆஸ்கார் அவார்டு வந்து இன்பநிதி கையால் வாங்கணுன்றது என்னுடைய இன்பநிதி தானே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ரெட் ஜெயின் பிரசன்ஸ் இன்பநிதி அவங்க கையில் தான் சினிமாவே இருக்குது அப்படின்றக்கிறப்ப அவர் கையில் ஆஸ்கார் அவார்ட்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. அப்படி தூக்கி குத்துடலாம். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. விவசாய மக்களோட கடனை அடைக்கணும். ரியல் லைஃப்பில் யாருமே விவசாயிகளோட கடனெல்லாம் அடைக்கிறாங்களான்னு தெரில. நம்மலாம் இப்போ சோறெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. எல்லாம் பீட்சா, பர்கர், KFC, சிக்கன், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ளூஃப், அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப். நம்ம வெளிநாட்டில் தான் இருக்கோம். திஸ் இஸ் நாட் அ தமிழ்நாடு. இது வந்து நம்ம ஊரே கிடையாது. நம்ம வந்து ஃபாரினில் தான் இருக்கோம். அதனால் நம்ம விவசாயத்தை மறந்துட்டோம். விவசாய மக்களை தொலைத்தி விட்டோம். அவங்களோட கடன்லாம் நிறையா இருக்குது. தனுஷ் சார் திருடி காசை மக்களுக்கு கொடுத்து நல்லது பண்ணி கடன் அடைக்கிறாரு. அந்த மாதிரி அடுத்த வர சிஎம் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து விவசாயிகளோட கடன் அடைங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் அவங்களாம் உயிர் வாழ்வாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை செட்டில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த படத்தை பார்த்து ஒரு நல்ல கருத்தாக விரும்புகிறேன். மியூசிக் ஜிவி பிரகாஷ் சார் பயங்கரமாக மியூசிக் போட்டிருக்காரு. நல்லா என்கேஜிங்காக பேங்கிங்காக இருக்குது. சூப்பராக இருக்குது. மமிதா பைஜு கொஞ்சம் வருத்தம். மமிதா பைஜு நம்ம நல்லா ஸ்கியூட்டாக செம்ம பர்ஃபார்மன்ஸ். மமிதா பைஜுக்கு பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. நான் ட்விஸ்ட்டு எதிர்பார்த்தேன். போர் தொழிலில் வந்து அந்த யாருன்னே வில்லனே தெரியாது, அப்படி ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாரு. நான் நினச்சேன் என்னடா மமிதா பைஜு சைலண்ட்டாக இருக்கே, மமிதா பைஜு ஏதாவது பூந்து கொள்ளையடிக்கிற மாதிரி, அப்படி ரெவல்யூஷன் இவங்க தான் புரட்சியெல்லாம் பேசுவாங்கள்ல, பெரியாரிசம், பெண்ணிசம், ஃபெமினிசம்லாம் பேசுவாங்களே. சரி மமிதா பைஜுக்கு ஏதாவது கொள்ளையடிக்கிற மாதிரி சீனை கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா தலைவி ஆஃப் பண்ணிட்டாங்க. தலைவி கேரக்டரே ஒன்றுமே இல்லாமல் போச்சு. தலைவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கரை 2ல் வந்து சின்ன குழந்தை வெளியே வரும்னு நினைக்கிறேன். கரை 2 சும்மா நான் சொல்கிறேங்க. ஐயா சும்மா போட்டு விட வேண்டியதான். போகிற போகலை அப்படி கொளுத்தி போட்டு போக வேண்டியதான். சொல்லுங்கள். படம் வந்து வேர்ல்டு கிளாஸ் மூவி. இந்த படம் வந்து எல்லாருமே விவசாய மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து மக்கள் எல்லாம் அவங்களுக்கு கடனை அடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். KS ரவிக்குமார் சாரோட மேக்கப்பு கெட்டப்பில் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து MS பாஸ்கர் சார் 80 வயசு கேரக்டர் சூப்பரான கெட்டப்பு. மேக்கப் மேன் காஸ்டியூமுக்கு கண்டிப்பாக இந்த படத்துக்கு அவார்டு கிடைக்கும். சூப்பராக மேக்கப் காஸ்டியூம் அவங்க 2 பேர்த்துக்கு பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேர் கேரக்டருக்கு மட்டும். தேங்க்யூ.